பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு எனக்கும் கொடுக்குற வார்த்தை என்ன அப்படின்னா, லூக்கா 18:1, சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஆமாங்க, இன்னைக்கு ஏசப்பா என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, நிறைய தேவைகள், எதிர்பார்ப்புகள் வரும் பொழுது நம்ம ஜெபம் பண்ணுறோம், நடக்கலை அப்படிங்கும் பொழுது சோர்ந்துடுறோம். ஆனால் வசனம் சொல்லுது, சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு ஊமையாக என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு அநீதி உள்ள ராஜா, அவர் நீதியே செய்ய மாட்டார். ஆனால் அவர்கிட்ட அந்த அம்மா தொடர்ந்து அந்த ஏழை தாயார் போய் ஜெபம் பண்ணுறாங்க, கேட்குறாங்க, அதாவது விண்ணப்பம் பண்ணுறாங்க ராஜா கிட்ட, ராஜாவே எனக்கு இதில் என்ன பண்ணுங்க, நியாயம் விசாரிங்க. ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த ராஜா அந்த அம்மா கேட்குற டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்க அந்த தொந்தரவு தாங்க முடியாமல் ராஜா அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணாரா, உதவி செய்தார். ராஜா அந்த அம்மாவுக்கு உதவி செய்தார், நியாயம் விசாரித்தார். அதே போல் தான் ஏசப்பாட்ட யாரெல்லாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறீங்களோ, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதம் செய்வார், நிறைய காரியங்களில் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்களும் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை தொடர்ந்து ஜெபம் பண்ணிருக்கிறேன், பதில் வரலன்னு கலங்குறீங்களா? ஒருவேளை சந்தேகம் ஏற்படுதா, இனி இதுக்கு பதில் கிடைக்குமா, இதில் நன்மை நடக்குமாங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுதா? சந்தேகப்படாதீங்க, சோர்ந்தும் போகாதீங்க, விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்களுக்கு நிறைய அற்புதம் செய்வாங்க. ஆமேன்.